அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரா யார் லாஸ்ட் வரான்னு. Your time starts now. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றுள்ளது. அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த பேக்கரி அண்ணன் இருந்து பிரிக்க முடியாதுடா. அவசரப்படாதீங்க, இன்னும் சீனு முடியல. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 15 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் 9 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இவன் என்ன போட்டுருவான்றியா? தாவேகா 65 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு சாகோ. கடுமையான போட்டி இப்போதுதான் விறுவிறுப்படைந்திருக்கிறது என்றே நாம் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் 100 இடங்களில் முன்னிலை வகித்திருக்கிறது. என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. திமுக பின்னடைவை அடைந்ததை அடுத்து அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த பந்தல், தற்காலிக பந்தல் என்பது அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரலாற்றில் 1957 கார்ப்பரேஷன் சட்டப்பேரவை நாடாளுமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்னையில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தோற்கடிக்குது அப்படின்றது இது மிகப்பெரிய ஒரு விடயம். இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல். ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான். அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது நடந்துருச்சு. தாவேகா சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதியிலும் முன்னிலையை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. மூத்த அமைச்சராகவும் அவை முன்னவராகவும் இருந்த துரைமுருகன் காட்பாடி தொகுதியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் தொகுதியில அவர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. 34 அமைச்சர்களில் 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். நின்னா கமிஷன், உட்கார்ந்தா கமிஷன், பேசினா கமிஷன், முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு. உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சீங்களே, மக்களுக்காக ஏதாவது பண்ணிட்டு கொண்டாடி இருப்பாங்களே. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நிலை மாறி இருக்கிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தாவேகா 108 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. அதிமுக 73 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. திமுக 53 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. நாம் தமிழரின் முன்னணி நிலவரம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. நாம் தமிழர் ஒரு இடத்தில் கூட முன்னணியில் இல்லை. நாம 2 பேருமே ஒண்ணு மண்ணாதானையா உருண்டு புரண்டு வந்தோம். நான் இப்படி கேக்குறேன், நீ இப்படி கம்பீரமான கட்டோட்டு மாதிரி இருக்கே, எப்படியா? 10 வருஷமா ரொம்ப கத்திட்டனப்பா, ரொம்ப கத்திட்டனப்பா. 6000 மணி நேரம் பேசிட்டனப்பா. இங்க போட்டா தானப்பா வர முடியும். ஏப்பா, தமிழ்நாடு என்றாலே பணம் வாங்கிக்கணும் ஓட்டு போடுகிறார்கள் என்ற ஒரு கேவலமான எண்ணம் இருந்தது. அதற்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஏதோ பெருசா
வருஷம் ஓட்டு போட்டேன்னு புலம்புற. சும்மாவா போட்டு காசு வாங்கல? என்கிட்ட பேசுற தகுதி இல்ல உங்களுக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு உங்களை ஒட்டு மொத்தமா வாங்கிட்டேன். கோடியா இறைச்சிருக்க. போட்டதை எடுக்கணும். மக்களை முட்டாள் நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். அவங்களுக்கு எப்ப யாரை கொண்டு வரணும்னு நல்லா தெரியும். கொளத்தூர்ல 6வது சுற்று முடிவிலும் தாவேகா முன்னிலை, முதலமைச்சர் பின்னடைவு. ஹியூஜ். அப்படின்னா 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 டேய் என்னடா? அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இவ்வளவு கடுமையான கோபம் முதலமைச்சர் மேலேயே இருந்ததுன்னு யாராவது ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி. திரு ஸ்டாலின் அவர்களுக்குன்னு ஒரு நன்மதிப்பு இருக்கு மக்கள் மத்தியில அப்படின்ற விஷயம் தானே. யார் தோத்தாலும் கொளத்தூர் தோத்துற மாட்டாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் ஆதவர்ஜுனா முன்னிலை வகிக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை என் ஆனந்த் தாவிகவின் பொதுச் செயலாளர் 10,117 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? ஆனந்தே ஆனந்தே சென்னையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தாவேகாவே முன்னிலை பெற்றிருக்கிறது. 2 தொகுதிகளில் திமுக முன்னிலையில் உள்ளது. இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே 8வது சுற்று வாக்குகள் முடிவில் மு.க. ஸ்டாலின் 6,496 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். ஸ்டாலின் சார், நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. நல்லா சிரிங்க பாவா. தற்போது வரை 2,23,00,000 வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கின்றன. மேலும் 54 விழுக்காடு வாக்குகள் இன்னும் எண்ணப்பட வேண்டும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? மிக முக்கியமான ஒரு காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நடிகை த்ரிஷா தற்போது அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு நடிகை த்ரிஷா வந்திருக்கிறார் என்ற காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றன. மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் தாவேகா தொண்டர்கள் பனையூர் அலுவலகத்தில் விசிலடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எவன்டா விசில் அடிச்சது? தற்போது வரை அதிமுக 2ஆம் இடத்தில் இருந்தக்கூடிய நிலையில் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னகர்ந்து 64 தொகுதிகளில் முன்னிலையில் பெற்று 2ஆம் இடம் வகிக்கக்கூடிய அண்மை தகவலை பார்க்கிறோம். இவன் என்ன ஓவர் செக் பண்ணி போறான். நான் தானே இந்த பொண்ணை காப்பாற்றணும். ஏய் சரவணா. 14வது சுற்று முடிவிலும் குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பின்னடைவே ஏற்பட்டிருக்கிறது. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. இன்னும் கொளத்தூர் தொகுதியில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வாக்கு, எண்ணப்பட வேண்டிய வாக்கு 4,500 வாக்கு. அந்த 4,500 வாக்குகளையும் மு.க. ஸ்டாலின் மொத்தமாக பெற்றாலும் வி.எஸ். பாபுவை தோற்கடிக்க முடியாது. கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றியை தற்பொழுது சொல்லியிருக்கின்றது. அவ்வளவுதான். So simple. போடிநாயக்கனூரில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 487 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் தாவேகா வேட்பாளர் பிரகாஷ். ராயபுரத்தில் டெபாசிட்டை இழந்து தோல்வியடைந்திருக்கிறார் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார். இதுக்கு செருப்பு தூக்கி அடிச்சிருக்கலாம்.
கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார். மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் தொகுதியிலே விஜயின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியிருக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். என்ன வேணா பண்ணலாம். நாகராஜ சோழன் எம்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ இல்ல. நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். முதலமைச்சர் தொகுதியிலேயே மனப்பட்டுவாடை பண்ணாங்க. அதை கடுமையாக மக்கள் நிராகரித்திருக்காங்க. இளைஞர்களும் பெண்களும் உருவாக்கிய இந்த வெற்றியை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நம்பிக்கை தான் இந்த வெற்றிங்கிறத பதிவு பண்றேன். ஒரு பையன் கை வச்சுட்டு போயிட்டான். யாருன்னு இது? ஏன் அண்ணன் ஊர்ல இல்லையா? நம்ம மேலதான் கை வச்சுட்டு போயிட்டான். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தாவேகா தலைவர் விஜய் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி முகத்தை எட்டியிருக்கிறார். 88,903 வாக்குகளை பெற்றிருக்கிறார். களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே 1,50,00,000 வாக்குகளை கடந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். விஜய் தோற்றுவிட்டாரு. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக் கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. 2 தொகுதியிலும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே சுக்கு சுக்காக உடைய போகிறது. எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. ஐயோ, தெரியாம வாயை கொடுத்து பம்பள மாட்டிக்கிட்டா. அண்ணி, வெளிய பெரிய கலவரமாயி போச்சு. 2 பேரும் அருவா கம்போட வர்றாங்க. என்ன வந்து கேட்டாலும் பம்பாய் பத்தி சொல்லிருக்கேன். அவனுங்க எங்க போனாலும் விட மாட்டேன்.